இன்றைய தினம் வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் இருக்க யாரை வழிபாடு செய்ய வேண்டும்? உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் குறையாமல் இருக்க வேண்டுமா? உலகளந்த பெருமாளாக இருக்கும் திருமாலை மனதார வணங்கி வந்தாலே போகும். இதை நாம் சொல்லவில்லை, ஆண்டாளே திருப்பாவையில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் தம் பாவையருக்கு சாட்டி நீராடினால் என்று பாடியிருக்கிறார் கோதை ஆண்டாள். உலகளந்த பெருமானின் புகழை போற்றி வழிபட மாதம் மும்மாறி பெய்யும், நெற்பயிர்கள் நெடுநெடுவென வளரும், செழிப்பான சேற்று வயல்கள் கயல் மீன்கள் களிப்புடன் துள்ளும், மது அருந்திய மகிழ்வுடன் குவளை மலர்களை வண்டுகள் கண்ணுறங்கும், வளமான பசுக்களோ வள்ளல்களை போல் குடங்குடமாய் பாலை பொழியும் என்கிறாள் ஆண்டாள். மிகவும் மகிழ்ச்சி பெற்றவை திருவிக்கிரமன் அவதாரமும் அவருக்கான வழிபாடுகளும் அவர் அருளும் ஆலயங்களும். வாமனராக வந்து மகாபலியிடம் 3 அடி தானம் பெற்று பின்னர் விஸ்வரூபம் எடுத்து மண்ணையும் விண்ணையும் அளந்துவிட்ட இறை தன் பேரூர்வம் சுருக்கி மீண்டும் வாமனனாகி நின்றது. கருடன் மூலம் வருடபாசத்தால் கட்டுண்டிருந்த பலியிடம் 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டார். மகாபலி தன்னையே சமர்ப்பிக்க முடிவு செய்தார். சிரம் தாழ்த்தி, சுவாமி, 3வது அடியாய் தங்கள் பாத கமலத்தை என் தலைமீது வைத்தருளுங்கள் என வேண்டிக் கொண்டார். அப்படியே நடந்தது. அப்போது பலியின் பாட்டனாரான பிரகலாதன் வந்தார். கண்ணீர் மல்க இறைவனை வணங்கி, சுவாமி, எத்தகைய சான்றோனாக இருந்தாலும் செல்வ சுகபோகத்தில் ஊறி திளைத்தால் மதிமயக்கம் ஏற்பட்டுவிடும். மெய் அறிவை அவனால் அறிய முடியாது. அதனால் இறைவா, தாங்கள் மகாபலியை தடுத்தாட்கொண்டு விட்டீர்கள் என்று பணிந்து கூறினார். பிரம்மனும் வந்து சேர்ந்தார். எந்தையே இறைவா, மகாபலி தண்டிக்கத்தக்கவன் அல்ல, வருணபாச கட்டவிழ்த்து அருளுங்கள் என வேண்டிக் கொண்டார். அதன்படி அண்ட பகிரிடம் வழித்தொழிக்க பலிக்கு அருள் செய்தார் பகவான். மகாபலியே, உனது சர்வமங்கலம் உண்டாகட்டும். 8வது மந்திரத்தில் நீயே இந்திரனாக இருக்கப் போகிறாய். அதுவரை விஸ்வகர்மாவும் உருவாக்கப்பட்ட ஸ்துல லோகத்தில் வசித்திருப்பாய். நான் எப்போதும் உன்னுடனே இருக்க காண்பாய். என்னுடைய தரிசனத்தால் உனது அசுர குணங்கள் நீங்கும் என்றார். ஸ்ரீ வாமன அவதார கதையை படிப்பவர்கள் மேலான பதவி அடைவார்கள். தேவ பித்ரு காரியங்கள் நடைபெறும் இடங்களில் இந்த கதையை படிப்பதும் பிறர் படிக்க கேட்பதும் புண்ணியம் என்று கூறுகின்றன ஞான நூல்கள். அப்படி அவதார கதையை படிப்பதுடன் உலகளந்த பெருமாளை தரிசிப்பதும் புண்ணியமாகும். வாருங்கள், திருக்கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசிப்போம்.